வெல்கம் டு ஸ்வேதா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான சுவையான ஒரு பூண்டு மிளகு ரசங்க. நம்ம வந்துட்டு பூண்டு மிளகு ஜீரகம் கொஞ்சம் துவரம்பருப்பு வறுத்து மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கேங்க. வாங்க தாளிக்கலாம். நாம் எண்ணெய் கடுகு காஞ்ச மிளகா கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நம்ம அந்த மிக்ஸியில் அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த பொடியை வந்துட்டு இதோடு சேர்த்து நாம் வதக்கணுங்க. ஏன்னா பூண்டு போடுறதால பூண்டு வாசனை வரும், அதுக்காக. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் சின்னதாக கோழி குண்டு அளவுக்கு புளி எடுத்து அதை கரைச்சி வச்சுருக்கேன். அதில் தக்காளி போட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு கரைச்சி தனியாக வச்சுருக்காங்க. இது வதக்கின உடனே நம்ம பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடணும் வாசனைக்காக. நீங்களும் இந்த மெத்தடில் ரசம் செஞ்சு பாருங்கள், சூப்பராக சுவையாக இருக்கும். இப்போ அந்த தக்காளி வச்சுக்கோங்களா, அந்த தண்ணியை எடுத்து கொத்தமல்லி எல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றிருந்தாங்க. ஒரு கொதி வந்தோடனே ரசத்தை